இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு என் வீட்டுல வந்து என்ன சுகமாக்கட்டும், இயேசு நான் கூப்பிட்ட உடனே வந்து என்ன சுகமாக்கட்டும். அன்றைக்கு அப்படி இல்லை. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசம் தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய விசுவாசத்தை போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. நமக்கு விசுவாசம் இல்லை. அந்த விசுவாச குறைவு நமக்கு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் வந்தது, நான் அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், அவர் என்னை தொடர்போடு இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன விசுவாசம்? அந்த பிரசங்கியார் தொட்டாதான் சுகம் கிடைக்கும், இந்த பிரசங்கியார் தொட்டாதான் சுகம் கிடைக்கும், அந்த ஊழியக்காரன் கை வச்சாதான் சுகம் கிடைக்கும், இந்த ஊழியக்காரன் கை வச்சாதான் சுகம் கிடைக்கும். அப்படி விசுவாசத்துல நம்ம பழகிட்டோம், நம்ம பழகி போயிட்டோம். நன்றி இல்லை. இயேசு உங்களை தொடரும். இயேசு தொடரும். இல்லைன்னா இயேசு நாம தொடரும். ஆமென். ரெண்டாவது இயேசு தொடரும், இல்லைன்னா நாம